Hello coders, this is Vignesh. Today I am going to teach to class variable. Okay, ஒரு எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டேட்டான்றது நம்ம கோட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா ஒரு வேர்டா இருக்கலாம், ஒரு பேராகிராஃபா இருக்கலாம், ஒரு நம்பரா கூட இருக்கலாம், ஒரு என்கிரிப்டட் டேட்டா காம்பினேஷனா கூட இருக்கலாம். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இந்த பேராகிராஃப்லாம் நம்மளோட கோட்ல ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப நம்ம அங்கங்க யூஸ் பண்ணக்குள்ள கோடோட ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றோம். அந்த வேரியபிள்ஸை எப்படி நம்ம டிக்ளேர் பண்றோம்ன்றத நம்ம பார்க்கலாம். a equal to 10. ஏன்ற ஒரு வேரியபிள்ல 10ன்ற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம், டிக்ளேர் பண்ணிட்டோம். ரெண்டாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு ஒரு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணி ரெண்டு வேரியபிளுக்கு தனித்தனி டேட்டாவை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் மெமரி லொகேஷன் சொல்றோம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெமரி லொகேஷன்ல பைத்தான் அப்படின்ற ஒரு டேட்டாவை வேல்யூவா பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த பைத்தான்றது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? சாரி, பேரன்சிஸ் பிரிண்ட்னு சொல்லி பிரிண்ட் கொடுத்து பேரன்சிஸ் ஓப்பன் பண்றோம். பேரன்சிஸ்க்குள்ள இந்த வேரியபிளை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணலாமா? பிரிண்ட் ஆகுது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற வேரியபிள்ல பைத்தான்ற ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணதுனால நம்ம பிரிண்ட் கால் பண்ணியிருக்கோம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கால் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ள நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளோடைய வேல்யூ தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? நம்ம ஒரு வேரியபிள்ல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது எங்க கால் பண்ணாலும் அதுதான் நமக்கு ஸ்டோர் ஆகும். இந்த பைத்தான்றது நான் ஏன் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன்றத டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட், இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் எந்த ஒரு லெட்டருமே நம்பர்ஸ்ல கிரியேட் பண்ணவே கூடாது. நம் ஈக்குவல் டு பார்த்தீங்களா, நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம எந்த ஒரு இதுவுமே டிக்ளேர் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர் நம் ஈக்குவல் டு அட் கொடுக்கறதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டருமே இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இந்த நம் ஒன் ஈக்குவல் டு 10 இப்படி நம்ம செகண்ட் அடுத்தடுத்த வேர்டு நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நம் 2 ஈக்குவல் டு 11 அப்படி சொல்லிட்டு 1 மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வேரியபிள் நம்பர்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இந்த ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்காங்கல்ல, இது ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம எத்தனை ட்ரிபிள்ஸ்ல 1 செகண்ட் எப்படி வேணாலும் நம்ம அடுத்தடுத்த வேர்டு கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் இந்த அண்டர்ஸ்கோர் கொடுத்துதான் நம்ம கொடுக்கணும். அண்டர்ஸ்கோர் இல்லாம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வேரியபிள் கன்சிடர் எடுத்துக்காது, எரர் அடிக்கும். அதே மாதிரி இந்த வேரியபிள்ஸ்ல அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ல எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், எனக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோல டேட்டா டைப் அப்படின்ற
வேரியபிள்ல என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பாய்.